சோதனை. என்ன வார்த்தைங்க? சோதனை. தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். சொல்லுங்க, தேவனாய் கர்த்தர் சோதித்தார். 22 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:2 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் மார்க்கில் வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான். யார் சோதித்ததுங்க? யாக்கோபுல வருகின்ற வழியில சுயத்தினாலே சோதிக்கப்படுகிறோம். எதனால? சுயத்தினாலே சோதிக்கப்படுகிறோம். ஸோ இந்த நாட்கள், இந்த உபவாசத்தின் நாட்களானது சோதனையின் நாட்கள் என்று அநேக சித்தாந்தங்கள் சொல்லுகிறார்கள். எதை சோதிக்கிறதாம்? நம்மை நாமே சோதித்து அறியக்கூடிய நாட்கள். என்னுடைய வேல்யூ என்ன, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, எனக்கும் சபைக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, எனக்கும் என்னுடைய ஊழியருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, எனக்கும் நான் வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற என்னுடைய மேலான அதிகாரிகளுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்பதை பரிசோதிக்கிற நாட்கள் தான் இந்த உபவாசத்தின் நாட்கள். அநேகர் இதை சடங்காச்சாரமாக செய்கிறார்கள். அவர்கள் அவருடைய பலனை ஒரு நாளும் அடைய முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட 3 விதமான சோதனைகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பதாக சோதனை என்றால் என்ன, அந்த ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சோதனை என்றால் நம்மிடத்தில் உள்ளது தொலைந்து விட்டால் ஏற்படுகிற ஒரு அலைச்சல். ஐயோ தொலைச்சிட்டனே, வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்களோ, அப்பா அடிப்பாரோ, அம்மா அடிப்பாரோ என்பது பிள்ளைகளுடைய ஒரு பெரிய ஒரு அலைச்சல். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஏதாவது தொலைத்து விட்டோம் என்றால் மனைவிமார்கள் புருஷன் மேலே பயம். பல விதத்தில் அந்த சோதனைகளிலே நாம் தொலைத்து விட்ட காரியங்களில் இந்த மனது படுகிற அலைச்சல் இருக்கிறதே, அது ஒரு சோதனையாக இருக்கிறது. இரண்டாவதாக, மற்றவர்கள் நம்மை அசட்டை செய்வதை அறிந்து கொள்ளுகின்றவர்களே மனசில் ஒரு சோர்வு ஏற்படுகிறது பாருங்க, அது ஒரு சோதனை. என்னடா எவ்வளோ நம்ம அன்பு செலுத்திக்கிடும், இவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாள, இவன் ஏமாற்றிட்டு ஓட்டாள, இவன் ஏமாற்றிட்டானே, இவன் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே என்பதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்படைய ஒரு மனசோர்வு என்கிற சோதனை. எப்படி சோதனைனா, மறுபடியும் அவங்கள பார்த்தா பேசக்கூடாது, மறுபடியும் அவங்கள பார்த்தா நான் முறைக்கணும், அவங்கள பார்த்தா எப்படியா சண்டை போடணும். பிசாசு உண்டாக்குற சோதனை. தொடர்ந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாததினாலே ஏற்படுகிற மன உளைச்சல். இது எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேன், எத்தனையோ பேர்ட்ட கேட்குறேன், யாரும் இருந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. மன உளைச்சல் இது ஒரு சோதனை. இதனாலே ஏற்படக்கூடிய பலவிதமான விளைவுகள், தவறான விளைவுகள், தவறான முடிவுகள், இதை கூட சோதனை என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்மை மற்றவர்கள், நமது குடும்பத்தார், நண்பர்கள் ஏமாற்றுகிறதை அறிந்து நம்ம சகிச்சுக்கிறோமே, இது ஒரு சோதனை. கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம் சகித்து கொள்ள விரும்புவது இது ஒரு சோதனையாக இருக்கிறது. தொடர்ந்து சுய இச்சையினாலே இழுப்புண்டு சுயமான காரியங்களை செய்து அதனால தோல்வி, அவமானம், நிந்த, கேவலம் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்படுகிறதே, அது சுய இச்சையினாலே வரக்கூடிய சோதனை. தொடர்ந்து குடும்ப உறவுகளுக்குள்ளாக பிரிவை உருவாக்கும் பிசாசின் குணமுடையவர்களாலே ஏற்படும் நஷ்டம், பிரிவினை, கேவலமான அந்தரங்க கிரியைகள், இவைகளெல்லாம் சோதனை. இப்படிப்பட்ட இதை நாம் தற்பரிசோதனை பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தற்பரிசோதனை பண்ணினால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு போர்வைக்குள்ளாக இருப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் வளர்ந்து வர முடியும். எனவே இப்பொழுது சொன்ன இந்த காரியங்களில் எனக்குள்ளாக எங்கெங்கெல்லாம் நான் சோதிக்கப்பட்டு கொண்டு வருகிறேன், இந்த நாட்களிலே அந்த சோதனையிலிருந்து நான் எப்படி வெற்றி அடைய முடியும், எப்படி நாம் ஜெயிக்க முடியும் என்கிறதை நாம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கும்படியாக நாம் அனைவருமாக எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தரை பார்ப்போம். தனிப்பட்ட விதத்தை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஏனோ தானோ என்று சொல்லி இது ஒரு சடங்காச்சாரமான சபையாய், குடும்பமாய், விசுவாசியாய் நாம் வாழ்வதை காட்டிலும் நல்ல ஒரு பலனுள்ள கிறிஸ்தவர்களாக
என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு, என்னுடைய சபைக்கு முன்மாதிரியாக என்னை நான் வைத்து போகிறேன் என்கிற ஒரு கிருபைக்குள்ளாக என்னை இந்த நாட்களில் நடத்தும் ஆண்டவரே. இந்த சோதனை என்கிற காரியங்களை எங்களுக்கு இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த 40 நாட்களில் கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. சோதனை பல்லவாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை பல பல வந்திடும் காலம், தீதனைத்தும் தம் சிலுவையில் தொங்கும், தீதனைத்தும் தம் சிலுவையில் தொங்கும் நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென். உட்காருவோம். முதலாவது சோதனை தேவனாலே அங்கு ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட விசுவாச சோதனை. சொல்லுங்க, என்ன சோதனை? விசுவாச சோதனை. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய விசுவாசிகள் என்கிற போர்வில் இருக்கிற நாம், நம்முடைய விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களில் அந்த ப்ராக்ரஸை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள்ங்க? இந்த காரியங்கள். அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் வயதானவர்கள், குழந்தை இல்லை, அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு சின்ன ஒரு ஓட்டையே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே அவனுக்குள்ளாக மனசோர்வு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனாய் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி அவனுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை, ஈசாக்கை கொடுத்தார். பொருத்தனையின் மகனாக, பொருத்தனையின் வீரனாக, விசுவாசத்தின் மகனாக இந்த மகனை தேவனாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேளையில் அவன் அதில் சந்தோஷமாக இருக்கிறான். குடும்பத்தோடு, உறவுகளோடு, நட்புகளோடு அவன் மிக சந்தோஷமாக இருக்கின்ற வேளையில் இந்த காரியங்கள் நடந்த பின்பதாக தேவனாய கர்த்தர் என்ன செய்றாரு? என்ன சோதிக்கிறாரா? பாருங்க, அப்படியே கொஞ்சமாக வாசிக்கமா, என்ன அழகா சொல்ற பாருங்க. உன் புத்திரனும், ரெண்டாவது உன் ஏக சுதனும். ஒரே ஒரு புள்ளடா சொல்ற நேரத்தில் அங்கே பிட்டு வைக்கிறாரு. அவனுடைய விசுவாசத்தை உடைக்க முடியாத சோதனை. ஒரே புள்ளடா, லேட்டா பிறந்த புள்ளடா, இதுக்கு பிறகு புள்ள பார்க்காதடா சொல்லி ஏக சுதனும். நேசகுமாரன். அந்த ஒரு சில என்ன செய்வோம், பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு சர்ச்சில் இருக்கும், முத்து இருப்பாங்க. எங்கள் சர்ச்சில் அது மாதிரி தான், நான் இருந்த சபையில் ஒரு அம்மா அது மாதிரி தான் பேரனை வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், சபைக்கு வந்துட்டேன்னா பிள்ளைய கீழே போட்டுரு. நீ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை உங்களை மிதிக்கும்னு சொன்னேன். கேட்கவே இல்லை அந்த அம்மா. இத்தனைக்கு சர்ச்சில் அந்த அம்மா ரொம்ப எல்டர். முன்னாள் ஐயா அப்படிதான் சொல்லுவார். ஒரு நாள் வந்ததுங்க, அந்த பையனும் வளர்ந்தான், சொன்ன மாதிரி அந்த அம்மாவை போட்டு மிதிச்சான். வந்து சொன்னாங்க, ஐயா அன்றைக்கு நான் வார்த்தையை கேட்கவில்லை என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? நேசகுமாரன், நேசகுமாரனும் ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய்
நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு ஒன்று போயிட்டு தகன பலியிடு. தகன பலி என்றால் தகனிப்பது, வெட்டி எரிக்கிறது. எவ்வளவு கொடுமை பாருங்க. சோதனை, இதான் சோதனை. லேட்டா பிறந்தா, ஆனா ஆபிரகாம் கேட்கல. என்னுடைய வேலைக்காரனுடைய பிள்ளை எலேசர் இருக்கிற ஆண்டவர் அவனை ஆசீர்வதின்னு சொன்னாரு, கேட்டாரு. ஆனா கூட ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே இருப்பான் என்று சொன்னாரு. இங்க மிஸ்ஸஸ் ஆபிரகாம வேற ஒரு வழி பண்ணி ஒரு பிள்ளைய கொடுத்தாங்க, அதுவும் வேண்டான்னு துரத்திட்டாரு. இதெல்லாம் செஞ்ச தேவனாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாரு? தகன பலியிடு. என்ன செய்யணுமா? ஒரே வெட்டு எரிச்சிருன்றார். எப்படி இருக்கும்? ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சான்? இந்த காரியத்தை தன்னுடைய மனைவிக்கு சொல்லவில்லை. யாருக்கு சொல்ல? ஆமா. ஆனா நீங்க விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பிரால் மாதிரி, கொடுக்கலாமா வேணாமா, கூப்பிடலாமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா. தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு கூட பேசுகின்ற வேளையில நீ தேவனுக்கு மாத்திரம் செவி கொடு. தனியா வந்தோம், இதுல யார கூட உடன்கட்டை ஏற முடியாது. தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற வேளையில தனிப்பட்ட ஜீவிதத்தினுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். தேவனாய் கர்த்தர் என்ன செய்தாரு? அவன் சொன்ன, உன்னுடைய ஏக புத்திரன் உன் பிள்ளை அதை கொண்டு வந்து மோரியா மலை, மோரியாவில் ஒரு மலை, இந்த மோரியாவில் அந்த மலையில் தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த இடத்திலே தானே ராகேல் அதன் பக்கத்தில் தானே அவளை அடக்கம் பண்ணினார். இது ஒரு குறிப்பிட்ட இடம். தேவனுடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையிலே கூட தேவனாய் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அதை உன் புருஷனிடத்திலோ உன் மனைவிட்டிலோ டிஸ்கஸ் பண்ணாதீங்க. என் வசனத்தை சொன்னால் மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணு. ஆண்டவர் தரிசன வசனத்தை காண்பிப்பார், அதை மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரே வசனத்தை 2 பேருக்கும் சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை முதலாவது எனக்கு காண்பித்தார். ஒரு 10-20 நாளைக்கு பின்னாலே என்னுடைய மனைவி காண்பித்தார். ஃபேமிலி ப்ரேயரில் அவர் சொன்னால், பாஸ்டர் ஆக்ஸ் சாப்டர் 18 verse number 9-10 எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சார் சொன்னார். 2 பேரும் சொன்னால் எனக்கும் காமிச்சார்மா. 3 நாள் உபவாசம் எடுத்தோம். பின்பதாக ஆண்டவர் பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வெளியே வரும்படியாய் சொன்னார். வெறும் கையனாக வெளியே வந்த எங்களை அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே அவர் எல்லார் மத்தியிலும் உயர்த்தி இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வேளையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் இருக்கட்டும். உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாரா, ஒன்று செய்யும்படி சொல்கிறாரா, நோ டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி. இட்ஸ் அ பர்சனல் திங். நீ தனிப்பட்ட விதத்தில் கொடுத்து பார். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பார். தேவனுடைய பிள்ளையே, உடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஆனால் இந்த நம்ப முடியாத சூழ்நிலையில், கிடைக்க வழி இல்லாத சூழ்நிலையில், வயதான சூழ்நிலையில் தேவன் கொடுத்த பின்பதாக அவனுக்கு ஒரு விசுவாச சோதனையை தருகின்றார். விசுவாச சோதனை வருங்க. அந்த விசுவாச சோதனையிலே ஆபிரகாம் என்ன செய்தான்? he obeyed. அவன் கீழ்ப்படிந்தான். தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து செல்லுகிறான். வழியில் டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த வழியிலே 4வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே ஆபிரகாம் என்ன செய்தானா? தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். தன்னுடைய கண்களே சோதனை. ஐயோ, அந்த மோரியா மலை வந்துருச்சு, மோரியா மலை வருது. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அவனுடைய கண்கள் விசுவாச கண்கள். என்ன கண்கள்ங்க? விசுவாச கண்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நொல்ல கண்ணு, அவிசுவாச கண்ணு, சந்தேக கண்ணு, குழப்பத்தை உண்டாக்குற கண்ணு, போட்டு கொடுக்கிற கண். அந்த கண்ணிலே பேசுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, இதில் இந்த சோதனையில எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும்.
இவன் என்ன செய்தான்? தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தவளே. வாசிங்கம்மா 22:4. தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். எந்த இடத்தை கண்டான்? 13ஆம் வசனம் வாசிங்க. 13. சிக்கிக்கொண்ட ஆட்டுக்கடாவை கண்டான். தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய விசுவாச கண்கள் பாருங்க. சோதனை வருகின்ற வேளையிலே, பிரச்சனை வருகின்ற வேளையிலே, குழப்பம் வருகின்ற வேளையிலே நாம் நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனு கேவரும் கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என்ன செய்ய மாட்டாரு? காலை தள்ளாட. ஆமென். காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார். வேலையில் நின்ற வேலரை காப்பவர், வேலையில் நின்ற வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்டுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே மாமே நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சோதனை வருகின்ற வேளையில் don't discuss with others, don't discuss your family, don't share with your friends, just go alone. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கீழ்ப்படிங்க. obey the word of God. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. தேவனுடைய பிள்ளையே, இவன் தூர இடத்திலே பார்க்கிறான் அந்த இடத்தை என்றால் அங்கு 2 காரியங்களை பார்க்கிறான். ஒன்று தேவன் தனக்கு காண்பித்த இடமோ, மற்றொன்று அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிரச்சனை ஆனாலும் தேவனுடைய பிள்ளையே, நீ அங்க மாட்டிக்கிறது இல்லை, உனக்காக என் ஆண்டவர் அங்கு ஒரு ஆட்டை ஏற்கனவே சிக்க வைத்திருப்பார். அல்லேலூயா. just you have to obey, you have to believe. நீ நம்பணும், கீழ்ப்படியணும். இவன் அந்த சிக்கி கொண்டிருந்த ஆட்டை பார்த்து, இந்த ஆட்டுக்கு எது சோதனை? கொம்பு. எதுங்க? கொம்பு. கொம்பு தான் அதுக்கு சோதனை. நிறைய பேருக்கு பெருமை தான் சோதனை. சின்ன சின்ன காரியத்திலும் பெருமையா இருக்கு, பெருமை பேச்சு பேசுறது, அதுல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா. இந்த ஆடு அந்த சோதனையில் அது போய் சிக்கி கொண்டது. சுய ஓட்டம். இந்த ஆடுல 2 விதமான ஆடு. ஒன்று வெள்ளாடு, செம்மறி ஆடு. இந்த வெள்ளாட்டுக்கு செம்மறி ஆட்டுக்கு வித்தியாசம் தெரியுங்களா? வெள்ளாடு என்ன செய்யும்? மேய்ஞ்சிக்கினே இருக்கும். அப்புறம் அப்படி இப்படி பார்க்கும். பார்த்துட்டு அங்கே பச்சை இருக்குன்னு அங்கே போடும். அது போல கூட 4 இழுத்துன்னு போகும். அப்புறம் மறுபடியும் அங்கே அது அதுக்கு 4 போடும். இப்படியே ஓடி ஓடி கடைசியில் அங்கே போய் மாட்டிக்குவான். கசாப் காரங்க போய் மாட்டிக்கும். அவன் பிடிச்சி நான் செய்வான், உள்ளே போட்டு வெட்டிடுவான். இது யார் வேலை? வெள்ளாடு வேலை. ஆனால் செம்மறி ஆடு இருக்கு பாருங்க. ஆட்டுக்கறியில் எந்த கறி நல்லா இருக்கும்? ஆடா, செம்மறி ஆடா, வெள்ளாடா? தெரியாதா? சொல்லுங்க, சிரிக்கிறீங்க. வெள்ளாடு செம்மறி ஆடுக்குன்னா வித்தியாசம். செம்மறி ஆடு நாற்றம் அடிக்கும், வாசனை அடிக்கும். வாசனை இல்லை, நாற்றம் வந்து. வெள்ளாடு வாசனை அடிக்காது. ஏன்னா அது 10 இடத்துல ஓடுது இல்லை, மேய்து இல்லை. இங்கேயும் அங்கேயும் மேய்ப்பனுடைய வார்த்தைக்காக ஓடுறதுனால அது டேஸ்டாக தான் இருக்கும் அது. ஆனால் இந்த செம்மறி ஆடு இருக்கு பாருங்க, மேய்ப்பன் வெள்ளாட்டுக்கு மேய்ப்பன் பின்னால் போவான், எத்திக்கினே போவான்.
ஆனால் செம்மறி ஆட்டுக்கு மேய்ப்பன் முன்னால் போவான். யோவான் 10 பாருங்க. மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதை காட்டுவார் ஐயா, உடைய பயம் நீக்குவார். இந்த மேய்ப்பன் செய்யற ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுறானா, அந்த ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின் சொல்லுகிறது. ஆனா இந்த ஆடு மாட்டி என்ன ஆடு இது? கோராடு, வெள்ளாடு. மேய்ப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத ஆடு, சுய இஷ்டத்துக்கு ஓடுற ஆடு போய் மாட்டிக்குது. யாருக்காக? விசுவாசியாக, நமக்காக. அல்லேலூயா. யாருக்காக? விசுவாசியாக. அப்படி போடு. யாருக்காக? எனக்காக. எல்லாம் எனக்காக. சோதனை யாருக்கு? எனக்கு தான். ஆனா அந்த சோதனையில எனக்காக ஒரு ஆடை அங்கு சிக்கிக் கொள்ளும்படியாய் என் தேவனாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்? பிகாஸ் யுவர் obedience, பிகாஸ் யுவர் faith, பிகாஸ் யுவர் belief. நீ நம்புகிறபடியினாலே, நீ கீழ்ப்படுகிறபடியினாலே இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய பார்வையிலே பலி செலுத்துகிற இடத்தை மாத்திரமல்ல, அங்கே பலிக்கான ஆட்டையும் பார்த்தான். சோதனை. ஆனால் சோதனையின் மத்தியிலே, விசுவாச சோதனையிலே அவனுடைய வார்த்தையும் செய்கையும் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாச சோதனை வருகிற, என்னடா கடவுளா, ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி யார் யாருக்கோ ஃபோன் பண்ண, யார் யாருக்கோ காணிக்க அமிச்சோம். யார் அனுப்ப சொன்னது? கொழுத்து போயிட்டு இருக்கல யோனா மாதிரி. காசு கொடுத்து போயிட்டு வண்டி ஏறினார் அவர். இங்கே போட மாட்டாங்க, இங்கே கொடுக்க மாட்டாங்க. அங்கே கொடுத்துட்டு ஏதாவது லஞ்சம் கொடுத்து, ஆண்டவர்கிட்ட லஞ்சம் கொடுத்தா ஆவே ஆகாதுங்க, இன்னும் அடி தான் வாங்கும். இங்கே அப்படிதான் நடக்குது. அந்த சூழ்நிலையில் இந்த ஆபிரகாம் என்ன செய்தானா, 22:8 அவன் மகன் கேட்குறான். டிஸ்கஷன் நடக்குது. டேட் டேட் என்ன இருக்குது? விறகு இருக்குது, கறி இருக்குது, நெருப்பு இருக்குது. எப்படி வரான் பாருங்க, அவனோட ஞானமாக வரான். கடைசியில் தான் ஆட கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. யார் பார்த்துக் கொள்வாரு? ஆமா ஐயா, அவர் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய விசுவாசத்தில் அங்க வேலைக்காரங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முன்னால வாசிச்சு பாருங்க. நானும் என் பிள்ளையானானும் போய் தேவனுக்கு பலி செலுத்தி திரும்பி வருவோம். வருவேன்னு சொல்ல, வருவோம். விசுவாசம் ஐயா, விசுவாசம். நீ தேவ சமூகத்தில் எந்த சோதனை இருந்தாலும் சரி, அதன் மத்தியிலே உடைய விசுவாச கண்களினாலே நீ பார்க்கின்ற வேளையிலே தேவன் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய ஒவ்வொரு செய்கையும், உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும், உன்னுடைய ஒவ்வொரு போராட்டமும், உன்னுடைய ஒவ்வொரு நிந்தையும், ஒவ்வொன்றும் உன்னை அவமானப்படுத்துறாங்களா, கேவலப்படுத்துறாங்களா, இதை எல்லாவற்றையும் நீ பார்க்கிறியோ இல்லையோ, என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு வருகிற சோதனையை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கு அவன் சொல்றான், தேவன் பார்த்து கொள்வார். தொடர்ந்து 9ஆம் வசனத்தில் ஒபீடியன்ஸ். வாசிக்குமா? என்ன செஞ்சான்? கட்டினான், கிடத்தினான், கத்தியை எடுத்தான். விசுவாசி. விசுவாசி என்னங்க? கட்டினான். ஒரு பிசாச கட்ட முடியல, ஒரு பிசாச ஓட்ட முடியல. யார்? நம்ம விசுவாசி. தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிங்க வேலை எந்த பிசாசு வந்தா சரிப்பா, கட்டி தூக்கி போட்டுடலாம். கட்டினான், கிடத்தினான், கத்தி எடுத்தான். என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? தேவனுடைய பிள்ளையே, உடைய விசுவாச சோதனையில், உடைய விசுவாச பரீட்சையில் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அவர் உதவி செய்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னுடைய இனத்தை பெருக்க செய்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டவர் தான் கேட்கிறாரு. பா,
உன் பிள்ளை கொடுத்துரு, கொஞ்சம் இருப்பா ஆண்டவரே, நான் போய் யார்கிட்ட கேட்குறேன், வீட்டுக்கார மாட்டேங்க, அவ்வளோதான் ஆகும். 2 பேரையும் கட்டி இங்கே கிடச்சிடுவான். ஆனால் இவன் என்ன செஞ்சானா, நான் மகனை கொண்டு போய், அந்த பையன் பாருங்க எவ்வளோ நல்ல பசங்க, வெரி குட் பாய். நீ நம்ம பசங்களை கொண்டு போய் கட்டணா செஞ்சிருவாங்க, நம்மளே கட்டி தூக்கி போட்டு போயிடுவாங்க. கிழவனுக்கு வந்து வேலையை பாரு, நம்மளே கட்டிடுவாங்க. டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரன். நம்ம பிள்ளைங்க நீங்களாம் எப்படி இருக்காங்க, இவருக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியாதா, நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் ஜெபம் பண்ணலையா, எங்களுக்கு பைபிள் தெரியாதா, எங்களுக்கு வசனம் தெரியாதா, என் கையில் ஆண்டவர் பேச மாட்டாரா? இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைய கிறிஸ்டியன் சொசைட்டி. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிகளின் பிள்ளைகள், இங்கு இவன் என்ன செய்தா, ஆபிரகாம் தன்னுடைய மகனை கட்டினான், கிடத்தினான், கத்தி எடுத்தான், அமைதியை காத்து கொண்டான். தகப்பன் செய்கிறதை அவன் பார்த்து கொண்டு தான் தேவனுடைய பிள்ளையே. அங்கே ஒரு பெரிய ஒரு வித்தியாச சூழ்நிலை நடக்கிறது. என் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். உன்னுடைய சோதனையிலே நீ ஜெயம் கொள்ளுகின்ற வேளை என் ஆண்டவர் உன்னோடு கூட பேச ஆரம்பிப்பார். இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட அவர் தனிப்பட்டவர்களில் பேசும்படியாக அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த இடத்திலே தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமே, ஆபிரகாமே எப்படி சொல்றாரு, 2 முறை கூப்பிடுறாரு, ஒரு முறை இல்லை, 2 முறை சொல்றாரு. உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமார் என்றும் பாராமல் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவனை நீ ஒப்பு கொடுத்தபடினாலே, இன்னும் அழகா சொல்றார், ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். சோதனை என்ன, நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்பதை என் தேவன் அறிந்து கொள்ளும்படியாய் உனக்கு லேட்டா கொடுத்ததை கூட, அவர் லேட்டஸ்டா கொடுத்ததை கூட அவர் என்ன செய்வார், அதில் தான் ஷேக் பண்ணி பார்ப்பார், சோதித்து பார்ப்பார். ஆனால் அங்கு அவன் விசுவாசத்திலே அவன் பலப்பட்டவனாக, கீழ்ப்படுதலே அவன் தன்னை தாழ்த்தவனாக அவன் இருந்தபடினாலே, அவனுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தபடியினாலே அங்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீர் என்னை காண்கிற தேவன். யாருங்க அவரு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அங்கு என்ன பெயர் வச்சாராம், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. தேவனாலே நீ சோதிக்கப்படுகின்ற வேளையில தேவனே அதுக்கு பரிகாரியாக மாறிவிடுகிறார். தேவனே அதற்கு உரிய பரிகாரத்தை அனுப்பிவிடுகிறார். தேவன் உன்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் தலையை நிமிர செய்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய வார்த்தைகளை கீழே விழந்து விடாதபடிக்கு அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய வார்த்தையை கனப்படுத்தினார். 2 பேரும் போனாங்க, 2 பேரும் திரும்பி வந்தாங்க. தேவனுடைய முதலாவது சோதனை தேவனாலே அங்கு ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட விசுவாச சோதனை. சொல்லுங்க, என்ன சோதனை? விசுவாச சோதனை. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய விசுவாசிகள் என்ற போர்வில் இருக்கிற நாம், நம்முடைய விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களில் அந்த
ப்ராக்ரஸை நாம் பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியங்கள்ங்க? இந்த காரியங்கள். அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் வயதானவர்கள், குழந்தை இல்லை, அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு சின்ன ஒரு ஓட்டையே அவனுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே அவனுக்குள்ளாக மனசோர்வு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனாய் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவனுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை ஈசாக்கை கொடுத்தார். பொருத்தனையின் மகனாக, பொருத்தனையின் வீரனாக, விசுவாசத்தின் மகனாக இந்த மகனை தேவனாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேளையில் அவன் அதில் சந்தோஷமாக இருக்கிறான். குடும்பத்தோடு, உறவுகளோடு, நட்புகளோடு அவன் மிக சந்தோஷமாக இருக்கின்ற வேளையில் இந்த காரியங்கள் நடந்த பின்பதாக தேவனாய கர்த்தர் என்ன செய்றாரு? என்ன சோதிக்கிறாரா? பாருங்க, அப்படியே கொஞ்சமாக வாசிக்குமா, என்ன அழகா சொல்ற பாருங்க. உன் புத்திரனும், ரெண்டாவது உன் ஏக சுதனும். ஒரே ஒரு புள்ளடா சொல்ற நேரத்தில் அங்கே பிட்டு வைக்கிறாரு. அவனுடைய விசுவாசத்தை உடைக்க முடியாத சோதனை. ஒரே புள்ளடா, லேட்டா பிறந்த புள்ளடா, இதுக்கு பிறகு புள்ள பார்க்காதடா சொல்லி ஏக சுதனும். நேசகுமாரன். அந்த ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு சர்ச்சில் முத்தம் இருப்பாங்க. எங்கள் சர்ச்சில் அது மாதிரி தான், நான் இருந்த சபையில் ஒரு அம்மா அது மாதிரி தான் பேரனை வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், சபைக்கு வந்துட்டேன்னா பிள்ளைய கீழே போட்டுரு. நீ இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை உங்களை மிதிக்கும்னு சொன்னேன். கேட்கவே இல்லை அந்த அம்மா. இத்தனைக்கும் சர்ச்சில் அந்த அம்மா ரொம்ப எல்டர். முன்னாள் ஐயா அப்படி தான் சொல்லுவார். ஒரு நாள் வந்ததுங்க, அந்த பையனும் வளர்ந்தான், சொன்ன மாதிரி அந்த அம்மாவை போட்டு மிதித்தான். வந்து சொன்னாங்க, ஐயா அன்றைக்கு நான் வார்த்தையை கேட்கவில்லை என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? நேசகுமாரன். நேசகுமாரனும் ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு ஒன்று போயிட்டு தகன பலியிடு. தகன பலி என்றால் தகனிப்பது, வெட்டி எரிக்கிறது. எவ்வளவு கொடுமை பாருங்க. சோதனை, இதான் சோதனை. லேட்டா பிறந்தா, ஆனா ஆபிரகாம் கேட்கல. என்னுடைய வேலைக்காரனுடைய பிள்ளை எலேசர் இருக்கிற ஆண்டவர் அவனை ஆசீர்வதின்னு சொன்னார், கேட்டார். ஆனால் கூட ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே இருப்பான் என்று சொன்னார். இங்கே மிஸ்ஸஸ் ஆபிரகாமை வேற ஒரு வழி பண்ணி ஒரு பிள்ளையை கொடுத்தாங்க, அதுவும் வேண்டான்னு துரத்திட்டாரு. இதெல்லாம் செஞ்ச தேவனாய் கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறாரு? தகன பலியிடு. என்ன செய்யணுமா? ஒரே வெட்டு எரிச்சிருன்ட்டார். எப்படி இருக்கும்? ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சான்? இந்த காரியத்தை தன்னுடைய மனைவிக்கு சொல்லவில்லை. யாருக்கு சொல்ல? ஆமாம். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பிரால் மாதிரி, கொடுக்கலாமா வேணாமா, கூப்பிடலாமா வேணாமா, செய்யலாமா செய்யக்கூடாதா? தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு கூட பேசுகின்ற வேளையில் நீ தேவனுக்கு மாத்திரம் செவி கொடு. தனியாக வந்தோம், இதில் யாரை கூட உடன்கட்டை ஏற முடியாது. தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற வேளையில் தனிப்பட்ட ஜீவிதத்தினுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான்.
தேவனாய் கர்த்தர் என்ன செய்தாரு? அவன்கிட்ட சொன்னார், உன்னுடைய ஏக புத்திரன் உன் பிள்ளை அதை கொண்டு வந்து மோரியா மலை, மோரியாவில் ஒரு மலை, இந்த மோரியாவில் அந்த மலையில் தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த இடத்திலே தானே ராகேல் அதன் பக்கத்தில் தானே அவளை அடக்கம் பண்ணினார். இது ஒரு குறிப்பிட்ட இடம் தேவனுடைய பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையிலே கூட தேவனாய் கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அதை உன் புருஷனிடத்திலோ உன் மனைவிட்டிலோ டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வசனத்தை சொன்னால் மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணு. ஆண்டவர் தரிசன வசனத்தை காண்பிப்பார், அதை மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரே வசனத்தை 2 பேருக்கும் சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை முதலாவது எனக்கு காண்பித்தார். ஒரு 10-20 நாளைக்கு பின்னாலே என்னுடைய மனைவி காண்பித்தார். ஃபேமிலி ப்ரேயரில் அவர் சொன்னால், பாஸ்டர் ஆக்ஸ் சாப்டர் 18 வேர்ட் நம்பர் 9-10 எனக்கு ஆண்டவர் தரிசனத்தில் காமிச்சார் சொன்னார். 2 பேரும் சொன்னால் எனக்கும் காமிச்சார்மா. 3 நாள் உபவாசம் எடுத்தோம். பின்பதாக ஆண்டவர் பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வெளியே வரும்படியாய் சொன்னார். வெறும் கையனாக வெளியே வந்த எங்களை அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே அவர் எல்லார் மத்தியிலும் உயர்த்தி இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வேளையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் இருக்கட்டும். உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறாரா, ஒன்று செய்யும்படி சொல்கிறாரா, நோ டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி. இட்ஸ் அ பர்சனல் திங். நீ தனிப்பட்ட விதத்தில் கொடுத்து பார், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பார். தேவனுடைய பிள்ளையே, அப்படியே ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஆனால் இந்த நம்ப முடியாத சூழ்நிலையில், கிடைக்க வழி இல்லாத சூழ்நிலையில், வயதான சூழ்நிலையில் தேவன் கொடுத்த பின்பதாக அவனுக்கு ஒரு விசுவாச சோதனையை தருகின்றார். விசுவாச சோதனை வருங்க. அந்த விசுவாச சோதனையிலே ஆபிரகாம் என்ன செய்தான்? he obeyed. அவன் கீழ்ப்படிந்தான். தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து செல்லுகிறான். வழியில் டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த வழியிலே 4வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே ஆபிரகாம் என்ன செய்தானா? தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். தன்னுடைய கண்களே சோதனை. ஐயோ, அந்த மோரியா மலை வந்துருச்சு, மோரியா மலை வருது. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அவனுடைய கண்கள் விசுவாச கண்கள். என்ன கண்கள்ங்க? விசுவாச கண்கள். இன்றைக்கு நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நொல்ல கண்ணு, அவிசுவாச கண்ணு, சந்தேக கண்ணு, குழப்பத்தை உண்டாக்குற கண்ணு, போட்டு கொடுக்கிற கண். அந்த கண்ணிலே பேசுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, இதில் இந்த சோதனையில எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும். இவன் என்ன செய்தான்? தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தவளே. வாசிங்கம்மா 22:4. தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். எந்த இடத்தை கண்டான்? 13ஆம் வசனம் வாசிங்க. 13. சிக்கிக்கொண்ட ஆட்டுக்கடாவை கண்டான். தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய விசுவாச கண்கள் பாருங்க. சோதனை வருகின்ற வேளையிலே, பிரச்சனை வருகின்ற வேளையிலே, குழப்பம் வருகின்ற வேளையிலே நாம் நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனு கேவரும் கண்களை ஏறெடுப்பே மாமேரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என்ன செய்ய மாட்டாரு? காலை தள்ளாட. ஆமென். காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார். வேலையில் நின்ற வேலரை காப்பவர், வேலையில் நின்ற வேலரை
ஆண்டவர் கண்களை ஏறெடுப்பே மாமே நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சோதனை வருகின்ற வேளையில் don't discuss with others, don't discuss your family, don't share with your friends, just go alone. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கீழ்ப்படிங்க. obey the word of God. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. தேவனுடைய பிள்ளையே, இவன் தூர இடத்திலே பார்க்கிறான் அந்த இடத்தை என்றால் அங்கு ரெண்டு காரியங்களை பார்க்கிறான். ஒன்று தேவன் தனக்கு காண்பித்த இடமோ, மற்றொன்று அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பிரச்சனை ஆனாலும் தேவனுடைய பிள்ளையே, நீ அங்க மாட்டிக்கிறது இல்லை, உனக்காக என் ஆண்டவர் அங்கு ஒரு ஆட்டை ஏற்கனவே சிக்க வைத்திருப்பார். அல்லேலூயா. just you have to obey, you have to believe. நீ நம்பணும், கீழ்ப்படியணும். இவன் அந்த சிக்கி கொண்டிருந்த ஆட்டை பார்த்து, இந்த ஆட்டுக்கு எது சோதனை? கொம்பு. எதுங்க? கொம்பு. கொம்பு தான் அதுக்கு சோதனை. நிறைய பேருக்கு பெருமை தான் சோதனை. சின்ன சின்ன காரியத்திலும் பெருமையா இருக்கு, பெருமை பேச்சு பேசுறது, அதுல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா. இந்த ஆடு அந்த சோதனையிலே அது போய் சிக்கி கொண்டது. சுய ஓட்டம். இந்த ஆடுல ரெண்டு விதமான ஆடு. ஒன்று வெள்ளாடு, செம்மறி ஆடு. இந்த வெள்ளாட்டுக்கு செம்மறி ஆட்டுக்கு வித்தியாசம் தெரியுங்களா? வெள்ளாடு என்ன செய்யும்? மேய்ஞ்சிக்கினே இருக்கும். அப்புறம் அப்படி இப்படி பார்க்கும். பார்த்துட்டு அங்கே பச்சை இருக்குன்னு அங்கே போடும். அது கூட நாலு இழுத்துன்னு போகும். அப்புறம் மறுபடியும் அங்கே அது பின்னாடி நாளைக்கு போடும். இப்படியே ஓடி ஓடி கடைசியில் எங்கே போய் மாட்டிக்குவான்? கசாப் காரங்க போய் மாட்டிக்கும். அவன் பிடிச்சி நான் செய்வான், உள்ளே போட்டு வெட்டிடுவான். இது யார் வேலை? வெள்ளாடு வேலை. ஆனால் செம்மறி ஆடு இருக்கு பாருங்க. ஆட்டுக்கறியில் எந்த கறி நல்லா இருக்கும்? ஆடா, செம்மறி ஆடா, வெள்ளாடா? தெரியாதா? சொல்லுங்க, சிரிக்கிறீங்க. வெள்ளாடு செம்மறி ஆடுக்குன்னா வித்தியாசம். செம்மறி ஆடு நாற்றம் அடிக்கும், வாசனை அடிக்கும். வாசனை இல்லை, நாற்றம் வந்து. வெள்ளாடு வாசனை அடிக்காது. ஏன்னா அது 10 இடத்துல ஓடுது இல்லை, மேய்து இல்லை. இங்கேயும் அங்கேயும் மேய்ப்பனுடைய வார்த்தைக்காக ஓடுறதுனால அது டேஸ்டாக தான் இருக்கும் அது. ஆனால் இந்த செம்மறி ஆடு இருக்கு பாருங்க, மேய்ப்பன் வெள்ளாட்டுக்கு மேய்ப்பன் பின்னால் போவான், எத்திக்கினே போவான். ஆனால் செம்மறி ஆட்டுக்கு மேய்ப்பன் முன்னால் போவான். யோவான் 10 பாருங்க. மேய்ப்பன் போல முந்தி சென்று பாதை காட்டுவார் ஐயா, உடைய பயம் நீக்குவார். இந்த மேய்ப்பன் செய்யற ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுறானா. அந்த ஆடுகள் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின் சொல்லுகிறது. ஆனா இந்த ஆடு மாட்டி செய்த ஆடு, இது கோராடு, வெள்ளாடு. மேய்ப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத ஆடு, சுய இஷ்டத்துக்கு ஓடுற ஆடு போய் மாட்டிக்குது. யாருக்காக? விசுவாசியாக, நமக்காக. அல்லேலூயா. யாருக்காக? விசுவாசியாக. அப்படி போடு. யாருக்காக? எனக்காக. எல்லாம் எனக்காக. சோதனை யாருக்கு? எனக்கு தான். ஆனா அந்த சோதனையில எனக்காக ஒரு ஆடை அங்கு சிக்கிக் கொள்ளும்படியாய் என் தேவனாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்? பிகாஸ் யுவர் obedience, பிகாஸ் யுவர் faith, பிகாஸ் யுவர் belief. நீ நம்புகிறபடியினாலே, நீ கீழ்ப்படுகிறபடியினாலே இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய பார்வையிலே பலி செலுத்துகிற இடத்தை மாத்திரமல்ல, அங்கே பலிக்கான ஆட்டையும் பார்த்தான். சோதனை. ஆனால் சோதனையின் மத்தியிலே, விசுவாச சோதனையிலே அவனுடைய வார்த்தையும் செய்கையும் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாச சோதனை வருகிற, என்னடா கடவுளா, ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி யார் யாருக்கோ ஃபோன் பண்ணேன், யார் யாருக்கோ காணிக்க அமிச்சோம். யார் அனுப்ப சொன்னது? கொழுத்து போயிட்டு இருக்கல யோனா மாதிரி. காசு கொடுத்து போயிட்டு வண்டி ஏறினார் அவர். இங்கே போட மாட்டாங்க, இங்கே கொடுக்க மாட்டாங்க. அங்கே கொடுத்துட்டு ஏதாவது லஞ்சம் கொடுத்து, ஆண்டை விட்டு லஞ்சம் கொடுத்தா ஆவே ஆகாதுங்க, இன்னும் அடி தான் வாங்கும்.
இங்க அப்படிதான் நடக்குது. அந்த சூழ்நிலையில இந்த ஆபிரகாம் என்ன செய்தானா, 22:8 அவன் மகன் கேட்கிறான். டிஸ்கஷன் நடக்குது. டேட் டேட் என்ன இருக்குது? விறகு இருக்குது, கறி இருக்குது, நெருப்பு இருக்குது. எப்படி வரான் பாருங்க, அவனோட ஞானமா வரான். கடைசியில் தான் ஆட கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. யார் பார்த்துக் கொள்வாரு? ஆமா ஐயா, அவர் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய விசுவாசத்தில் அங்க வேலைக்காரங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முன்னால வாசிச்சு பாருங்க. நானும் என் பிள்ளையானானும் போய் தேவனுக்கு பலி செலுத்தி திரும்பி வருவோம். வருவேன்னு சொல்ல, வருவோம். விசுவாசம் ஐயா, விசுவாசம். நீ தேவ சமூகத்தில் எந்த சோதனை இருந்தாலும் சரி, அதன் மத்தியிலே உடைய விசுவாச கண்களினாலே நீ பார்க்கின்ற வேளையிலே தேவன் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய ஒவ்வொரு செய்கையும், உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும், உன்னுடைய ஒவ்வொரு போராட்டமும், உன்னுடைய ஒவ்வொரு நிந்தையும், ஒவ்வொன்றும் உன்னை அவமானப்படுத்துறாங்களா, கேவலப்படுத்துறாங்களா, இதை எல்லாவற்றையும் நீ பார்க்கிறியோ இல்லையோ, என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு வருகிற சோதனையை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கு அவன் சொல்றான், தேவன் பார்த்து கொள்வார். தொடர்ந்து 9ஆம் வசனத்தில் ஒபீடியன்ஸ். வாசிக்குமா? என்ன செஞ்சான்? கட்டினான், கிடத்தினான், கத்தியை எடுத்தான். விசுவாசி. விசுவாசி என்னங்க? கட்டினான். ஒரு பிசாச கட்ட முடியல, ஒரு பிசாச ஓட்ட முடியல. யார்? நம்ம விசுவாசி. தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிங்க வேலை எந்த பிசாசு வந்தா சரிப்பா, கட்டி தூக்கி போட்டுடலாம். கட்டினான், கிடத்தினான், கத்தி எடுத்தான். என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? தேவனுடைய பிள்ளையே, உடைய விசுவாச சோதனையில், உடைய விசுவாச பரீட்சையில் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அவர் உதவி செய்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னுடைய இனத்தை பெருக்க செய்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டவர் தான் கேட்கிறாரு. பா, உன் பிள்ளை கொடுத்துரு, கொஞ்சம் இருப்பா ஆண்டவரே. நான் போய் யார்த்து கேட்குறேன்? வீட்டுக்கார மாட்டேங்க. அவ்வளோதான் ஆகும். 2 பேரையும் கட்டி இங்கே கடிச்சிடுவான். ஆனால் இவன் என்ன செஞ்சானா, நான் மகனை கொண்டு போய், அந்த பையன் பாருங்க எவ்வளோ நல்ல பசங்க, வெரி குட் பாய். நீ நம்ம பசங்களை கொண்டு போய் கட்டணா செஞ்சிருவாங்க, நம்மளே கட்டி தூக்கி போட்டு போயிடுவாங்க. கிழவனுக்கு வந்து வேலையை பாரு, நம்மளே கட்டிடுவாங்க. டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரன். நம்ம பிள்ளைங்க நீங்களாம் எப்படி இருக்காங்க? இவருக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியாதா? நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் ஜெபம் பண்ணலையா? எங்களுக்கு பைபிள் தெரியாதா? எங்களுக்கு வசனம் தெரியாதா? என் கையில் ஆண்டவர் பேச மாட்டாரா? இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைய கிறிஸ்டியன் சொசைட்டி. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, விசுவாசிகளின் பிள்ளைகள், இங்கு இவன் என்ன செய்தான்? ஆபிரகாம் தன்னுடைய மகனை கட்டினான், கிடத்தினான், கத்தி எடுத்தான், அமைதியை காத்து கொண்டான். தகப்பன் செய்கிறதை அவன் பார்த்து கொண்டு தான். தேவனுடைய பிள்ளையே, அங்கே ஒரு பெரிய ஒரு வித்தியாச சூழ்நிலை நடக்கிறது. என் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். உன்னுடைய சோதனையிலே நீ ஜெயம் கொள்ளுகின்ற வேளை என் ஆண்டவர் உன்னோடு கூட பேச ஆரம்பிப்பார். இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னோடு கூட என்னோடு கூட அவர் தனிப்பட்டவர்கள் பேசும்படியாக அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த இடத்திலே தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமே, ஆபிரகாமே எப்படி சொல்றாரு? 2 முறை கூப்பிடுறாரு, ஒரு முறை இல்லை, 2 முறை சொல்றாரு. உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமார் என்றும் பாராமல் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவனை நீ ஒப்பு கொடுத்தபடினாலே, இன்னும் அழகா சொல்றாரு, ஒப்பு கொடுத்தபடினாலே நீ
தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொல்றார். சோதனை என்ன? நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்பதை என் தேவன் அறிந்து கொள்ளும்படியாய் உனக்கு லேட்டா கொடுத்ததை கூட, அவர் லேட்டஸ்டா கொடுத்ததை கூட அவர் என்ன செய்வார்? அதில் தான் ஷேக் பண்ணி பார்ப்பார், சோதித்து பார்ப்பார். ஆனால் அங்கு அவன் விசுவாசத்தில் அவன் பலப்பட்டவனாக, கீழ்ப்படுதலே அவன் தன்னை தாழ்த்தவனாக அவன் இருந்தபடினாலே, அவனுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தபடியினாலே அங்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீர் என்னை காண்கிற தேவன். யாருங்க அவரு? நீர் என்னை காண்கிற தேவன் என்று அங்கு என்ன பெயர் வச்சாராம்? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. தேவனாலே நீ சோதிக்கப்படுகின்ற வேளையிலே தேவனே அதுக்கு பரிகாரியாக மாறிவிடுகிறார். தேவனே அதற்கு உரிய பரிகாரத்தை அனுப்பிவிடுகிறார். தேவன் உன்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் தலையை நிமிர செய்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய வார்த்தைகளை கீழே விழந்து விடாதபடிக்கு அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய வார்த்தையை கனப்படுத்தினார். 2 பேரும் போனாங்க, 2 பேரும் திரும்பி வந்தாங்க. 4:5 அப்பொழுது இங்க என்ன சொல்றாருங்க? தேவாலயத்தின் உப்பருகில நிறுத்தி பதவி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ஆமா, இன்னைக்கு பதவிக்காக சர்ச்சில் சண்டை போடுறாங்க. பிஷப் ஆகணும், இதுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய சபையெல்லாம் பார்க்கிற நேரத்தில் இதுக்காக சண்டை, போராட்டம், வெட்டு, குத்து, கொலை, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்குது சபை. காரணம் என்ன? சபையிலே ஜெபம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, உடைய சபையிலே ஜெபம் இருக்கும் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். பதவிக்காக, இந்த பதவிக்காக ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நீ என்ன செய்ய? அந்த தேவாலயத்தை மேலே நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் பிசாசு எதை சொல்லுகிறான்? எங்கே இருக்கிற இந்த வசனம்? 91ஆம் சங்கீதம் தான் நாங்கள் தினமும் படிப்போம் பாஸ்டர். எனக்கு அதை படித்தா தான் நல்லா இருக்குது. பிசாசு அதான் படிக்க சொல்லும். நீ போகிற ரூட்லாம் போவ, தூதர்களும் தாங்குவாங்கடா உன் காலை ஒடிச்சிருவாங்க. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷார்ட்கட். நான் தினமும் 91ஆம் சங்கீதம் வாசிக்கிறேன். பிசாசு கூட தினமும் அதான் சொல்லுது, உங்கள் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்கள் கையில் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். எனவே நீங்கள் வாசிக்கிற வசனம் உங்களை குத்தி உங்களை ரெடி பண்ணுறதா இருக்கணும். தடவி கொடுக்குற வசனம் இங்கே ஊழியக்காரர் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, 2வது பதவியினாலே வந்த ஒரு சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அநேகருக்கு பதவி தேவை. என்ன பெரிய ஆளாக வைக்கணும், என் பேச்சை கேட்கணும், நான் தான் சொல்லணும், நான் தான் செய்யணும். நான். ஆனால் நீ ஐன்றது இந்த நாட்களில் சீயாக மாற வேண்டும். கிரைஸ்ட், யூ ஹேவ் டு பெண்ட் யுவர் செல்ஃப். சீயாக மாறணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21 வாசிக்கிறோம். You have to bend yourself. You have to humble yourself.
தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு இரண்டாவது பதவியில் முதன்மையான இடம் தேவை என்கிற ஒரு போராட்டம். மூன்றாவதாக அங்கு எதில் போராட்டம்? 8வது வசனம் வாசிங்க, மத்தேயு 5:8. உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்திரமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். ஆளுகை, உலக பிரகாரமான ஆளுகை. முதல்ல வந்துட்டு சாப்பாடு, ரெண்டாவது சபைக்குள்ள, மூணாவது உலகத்தில். அந்த இடத்துல உன்னை பெரிய ஆஃபீஸர் ஆகிடுவாங்க, இன்னும் கவர்மெண்ட்டில் உனக்கு பெரிய பெரிய வேலை கிடச்சிடும். உலக பிரகாரமான ஆளுகை தேவனுடைய பிள்ளையே. இந்த ஆளுகைக்காக பிசாசு என்ன சொல்றான்? சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் காம்ப்ரமைஸ். இவன் போய் கழுவின்னு இருப்பான், பேர் என்ன இருக்கும்? இம்மானுவேல். உங்கள் பேர்லாம் சொல்ல முடியாது இல்லை. இம்மானுவேல் என்ன செய்கிறாரு? அந்த மூர்த்திங்களாம் கழுவின்னு இருக்கார். ஏன்னா சீனியர் ஆஃபீஸர் திட்டுவார், வேலை போயிடும். டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் ஈவில் திங்ஸ். டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் வேர்ல்ட்லி பீப்புள். டோன்ட் காம்ப்ரமைஸ் எனிவேர். தேவன் உங்களை அதிகாரியாக மாற்றுவார்கள், மாற்றுவாரியா? யாரும் ஒன்று தடுக்க முடியாது. பிஎஸ்எஃப்ல, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ரகு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார். அவர் புறஜாதியில் இருந்த ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நடந்த சம்பவம் என்ன? அவர் பேர் ஜேம்ஸ் ஆயிடுச்சு. அவர் பேர் என்ன ஆயிடுச்சுங்க? ஜேம்ஸ். லெட்டர்லாம் ஜேம்ஸ் தான் வருது. இவர் எந்த வேலையும் அந்த சாமி கும்பிட்ற வேலை செய்ய மாட்டார். கடைசியில் கூட இருக்கவங்களாம் சேர்ந்து அவரை போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்து ஒரு சிங் ஆஃபீஸர் என்கொயரி வந்துருச்சு. இவருக்கா ஹிந்தி தத்தக்கா பத்தக்கா தான் தெரியும், இவருக்கு பக்கா தமிழ்கார். ஜெபமன்னர், ஆண்டவர் என்கொயரிக்கு போகிறான் ஆண்டவர். அங்கு போன வேளையில் தேவ ஆவியானவர் மீது இறங்கினார். அவர் தெரிஞ்ச இந்தியில் அடியன்னு அடிச்சு விட்டார். நான் இப்படி இருந்தேன், நான் தண்ணி அடி பாய்ச்சி நான் இப்படி இருந்தேன், இப்போ என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, என்னை இயேசு மாற்றினார்ன்னு சொல்லி அங்கே பெரிய சாட்சியாக சொன்னார். சொன்ன பின்னால் அந்த அதிகாரி எல்லாத்தையும் கேட்டுட்டு, கேன் யூ ப்ரே ஃபார் மீ, मेरे लिए आप प्रार्थना करेंगे? हम करेंगे भाई साहब. ஓகே, யூ கேன் கோ. இவங்களாம் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அடுத்த நாள் என்ன வரப்போகுது? மேமோ. என்னதுங்க? மேமோ. இவனை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இவனை துரத்திடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்துச்சு, அவருக்கு போஸ்டிங், ஹையர் ஆஃபீஷியல் போஸ்டிங் தேவன் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை, இஃப் யூ காம்ப்ரமைஸ் த வேர்ல்ட், the world will send him out. உன்னை துரத்திடும். ஆனால் if you stand for the Christ, God will lift up among the Gentiles, among the world. He can lift up you the higher position. தேவனுடைய பிள்ளை, நடந்த சம்பவங்களை நாங்கள் சொல்லுகிறோம். எனவே இந்த இடத்துல பதவியில் சோதனை வந்த வேளையில் என் ஆண்டவர் என்ன சொன்னாரா? என்ன சொன்னார்? 10ஆம் வசனம் சொல்லுங்க. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு வலிக்காதே, என் இயேசுவினால் யாவற்றையும் ஜெயித்து விட்டேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. யாராவது வந்து உங்களை குறுக்கு வழியில், தவறான வழியில், விசுவாசத்துக்கு விரோதமான வழியில், போட்டு கொடுக்குற வழியில், ஏற்றி விடுற வழியில், யாரையாவது பார்த்து குறை சொல்லியும்படியாக உங்கள்கிட்ட வந்து ஏதாவது வாய ஆரம்பிச்சோன்னீங்கன்னா சொல்லணும், பாட்டு பாடுங்க, அப்பாலே போ சாத்தானே, அப்பா ஓடிடும். உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள். பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, எனவே இந்த 3 சோதனையில் என் ஆண்டவராக இயேசு ஜெயம் பெற்றார். 3 சோதனையிலும் என் ஆண்டவராக இயேசு ஜெயம் பெற்றார். எனவே 3.5 ஆண்டுகள் 12 சீஷர்களை கொண்டு உலகம் முழுதுமாக சீஷத்துவை உருவாக்கினார். தேவனுடைய பிள்ளையே,
உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு உன்னை எந்த இடத்த சோதித்தாலும் நீ உடனே உனக்கு ஆண்டு காப்பட. இது யாரு? உங்களை தப்பா சொல்றவங்க யாரு? அது பிசாசு. யாரு? பிசாசு. உடனே என்ன சொல்லும்? சீப்பா, ஏசாயா வாசி, சீப்போ என்று சொல்லுவாய். மூன்றாவது சோதனை யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 14 வசனம் வாசிப்போம். The book of James chapter 1 verse number 14. யாக்கோபு 1:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எதனால? சுய இச்சையினாலே. இந்த ஆடு எப்படி மாட்டிக்கிச்சாங்க போயிட்டு? ஆமா, மேய்ப்பன் பேச்ச கேட்கல, மேய்ப்பருக்கு ஒன்றும் சொல்லலை, மேய்ப்பருக்கு டுப்புக்கி கொடுத்துட்டு ஒரே ஓட்டம். பச்சை பச்சையா இருக்குதுன்னு, பச்சை பச்சையா தான் இருக்கும் இக்கரைக்கு. ஆமா, இந்த இடத்துல அந்த அந்த சுய இச்சையில இழுப்புண்டு சோதிக்கப்பட்ட ஆட்டை போல இன்றைக்கு அநேகருக்கு சுய இச்சையினாலே பிரச்சனைகள் உண்டு. 2 தீமோத்தேயு chapter 4 verse number 3. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறான். ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணர்வுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு என்ன செய்கிறாங்களா? சுய இச்சைக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். ஐயோ, அந்த ஆளையா கூப்பிடுறீங்க, குத்து குத்துன்னு குத்துவார். நமக்கு ஆசீர்வாதத்தை பற்றி சொல்ல மாட்டார். ஆனால் டாக்டர் கையில் மாத்திரம் போயிடுவோம். அவர் என்ன செய்வார்? தடவையாக கொடுப்பாரு. நரசம்மா ஜாக்லின் கேளுங்க, கையை இங்கே போய் டைட்டாக பண்ணி இங்கே இப்படி ஒரே அமுக்கு, ஒரே குத்து, அது அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைய சுய இச்சையில் சிக்குண்டு ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு மனதில்லை. இந்த சோதனை நாட்களில் உன்னை நீ சீர்படுத்திக்கொள். எனக்கு என்ன உபதேசம் வேணும்? ஆரோக்கியமான உபதேசம். ஹார்லிக்ஸ், பொன்விட்டா, அந்த விட்டா, இந்த விட்டாலாம் எங்கே கிடைக்குது? சபையில், வேதத்தில். இதை நீங்கள் வாசிக்க வாசிக்க, வசனத்தை கேட்க கேட்க நீங்கள் ஆவியில் ஆத்மாவில் புஷ்டி ஆவீங்க. கடைசியில் அங்கு குடும்பத்திலே, உறவிலே குழப்பம், பிரிவினை காரியங்கள் உருவாகிறது. இதற்கு காரணம் என்னங்க? சுயம், சுய இச்சை. இதை குறித்து நான் பெருசாக பேச விரும்பலை. நமக்கே நன்றாக தெரியும். இதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு தரும்படியாக நாம் அனைவருமாக எழுந்து நிற்போம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக தேவனாலே நாம் சோதிக்கப்படுகிறோம், பிசாசினாலே சோதிக்கப்படுகிறோம், சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறோம். எனக்குள்ளாக எந்த சோதனை இருந்தால் ஆண்டவரே, இந்த 40 நாட்களிலே நான் ஜெயம் பெற வேண்டும், எனக்கு உதவி செய்யும். சுயம் என்னில் சாம்பலாய் மாறு, சுத்தாவியே அனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமீசம் மாறே, தேவா அருள் புரியும். சுயமென்னில் சாம்பலாய் மாறே, சுத்தாவியே அனல் வீசும், ஜெயம் பெற்று மாமீசம் மாறே, தேவா அருள் புரியும். கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே
கரை நீங்க இருதயத்தை. தகப்பன், இந்த நாட்களிலே நாங்கள் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்து விசுவாசிகளுக்கு வருகின்ற வழியிலே நான் அவர்களை துரத்தவும், சுயத்தில் எங்களுக்கு சோதனை வருகின்ற வழியிலே அதை ஜெயம் எடுக்கும்படியாக வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்பட்ட விசேஷ சொல்லணுமாக வசனத்தினால் நான் தொடர்ந்து ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே.